திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ். வணக்கம் நண்பர்களே. நம்மக்கிட்ட மாடு அதிகமாக இருக்குது. ஸோ உனி தொந்தரவும் அதே மாதிரி அதிகமாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசித்த போது நம்ம ஊரில் கிராமத்து சைடில் உனி தொந்தரவுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, புயலை இருக்குது பார்த்திங்களா, நம்ம வயசான பாட்டிங்கெலாம் போடுவாங்க பாருங்கள் புயலை. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு மாடு எந்த அளவுக்கு இருக்கோ, உனி அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட மாடு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்திங்களா. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் புயலை வாங்கிக்கிட்டேன் கடையில், வெத்தலைப்பாக்கு கடையில் போய்ட்டு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ புயலை வாங்கினேன். 16 லிட்ரு தண்ணி பொடிசாக கட் பண்ணிவிட்டு 16 லிட்ரு தண்ணியில், மொத்தமும் 16 லிட்ரு தண்ணியில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற வச்சு நைட்டு ஊறலில் வச்சுட்டேன். காலையில் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் வாங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நைட்டு ஊற வச்சது இப்போ விடிஞ்சிருச்சு. 8 மணி நேரம் ஊறிட்டு இருக்குது புயலை. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு வந்து 8 லிட்ரு தண்ணி தேவைக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ 8 லிட்ரு தண்ணி, இது கூட இன்னும் மீதி தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நான் வந்து இப்போ தடவை போகிறேன் மாட்டுக்கு. இது தடவும் போது சுத்தமுறை உனி அறவே உனி வந்து இதாகிடும், க்யூர் ஆகிடும். தரையில் உங்கள் மாட்டு கொட்டகையில் இருக்கிற உனிக்கு மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது மருந்து அடித்து அதை கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இதை மாட்டு மேலே தடவுனதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. அதனால் இது இயற்கை வழியில் நம்ம குணப்படுத்துறதுக்காக தான் இந்த புயலை ஊறல் ரெடி பண்ணுங்கள். உனி இல்லாமல் மாட்டை பத்திரமாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா 8 லிட்ரு தண்ணி, 1 கிலோ புயலைக்கு 8 லிட்ரு தண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து, வடிகட்டணுன்னா இதுலேருந்து வடிகட்ட வேண்டாம். ஸோ அப்படியே கொண்டு ஊற்றிக்கிங்க. லாரியில் வச்சுட்டு நமக்கு மாட்டுக்கு தடவை போகிறோம். ஸோ இப்போ இந்த பாருங்கள், மாட்டுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பாருங்கள் உனியை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் உனி தான். கட்டியாக அங்கங்கே இது பண்ணி ஊட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக உனி. ஸோ இப்போ இந்த மாட்டுக்கு மேலே தடவை போகிறோம். இப்போ இந்தாண்ட இருக்கிறதெல்லாம் தடவியாச்சு. நீங்கள் பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக தொழும்புற தடவுங்க. தடவிட்டு அவுத்து விட்ருங்க வெளியில். ஷெட்டு உள்ளே வைக்காதீங்க மாட்டை. ஃபுல்லாக உனி எங்கெல்லாம் இருக்குதுன்னெலாம் பார்க்காதீங்க, உடம்பு ஃபுல்லாக தடவுங்க. இதெல்லாம் தடவியாச்சு. இது மாதிரி தடவிட்டிங்கன்னா மாட்டு மேலே இருந்து அப்படியே உனி ஏறி வரும் பாருங்க. உனி வந்து மேலே மேயுது பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இது மாதிரி உனி வெளியே வந்து மேயும் பாருங்க. ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். ஓகே, நன்றி.